Welcome to our 10th standard social science class, History Unit 1 Part 6, Outbreak of World War I and its Aftermath. Last class we saw about in the forest, in the Balkans, Central Powers victories. Now we are going to learn about the Armistice and Treaty of Versailles. The Armistice and Treaty of Versailles. Germany ultimately surrendered in November 1918. The armistice took effect from 11th November 1980. Germany was forced to accept harsh terms by the political situation at home with the abdication of the Kaiser. முதல் உலகப் போர் முடிவடைந்த பின் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. ஜெர்மனி இறுதியில் 1918 நவம்பரில் சரணடைந்தது. போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜெர்மனியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டது. ஜெர்மனிய அரசர் பதவி விலகியதே இதற்கு காரணம். The peace conference opened in Paris in January 1919. 2 months after the signing of the armistice, Woodrow Wilson, USA, Lloyd George, Prime Minister of England, and Clemenceau, Prime Minister of France, played a very important part in the deliberations. Faced with the threat of a renewed war, the German government was forced to agree to the terms on 28 June 1919. The peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. பாரிஸ் அமைதி மாநாடு. போர் நிறுத்த ஒப்பந்தம் 1919 கையெழுத்தானதைத் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு பின்னர் ஜனவரி 1919 தொடங்கியது. உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர், லாயிட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர், கிளமென்ஷோ பிரான்ஸ் பிரதமர் ஆகிய மூவரும் கலந்தாய்வில் பங்கு கொண்டனர். மற்றொரு போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் ஜெர்மனிய அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டது. 1919 ஜூன் 28ஆம் நாள் அமைதி உடன்படிக்கை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. Provisions of the treaty. Number 1. Germany was found guilty of starting the war and therefore was to pay reparations for the losses suffered. The Reparation Commission set up for deciding the compensation decided on £6,600 million to be paid in installments. All Central Powers were directed to pay war indemnity. உடன்படிக்கையின் சரத்துக்கள். போர் தொடங்க காரணமாக இருந்த குற்றத்தை செய்த ஜெர்மனியே போரில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அதற்கான இழப்பீட்டுத் தொகையை முடிவு செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டது. அக்குழு 6600 மில்லியன் பவுண்ட் என இழப்பீடுத் தொகையை முடிவு செய்தது. அப்பணம் சில தவணைகளில் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டது. மைய நாடுகள் அனைத்தும் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டன. Number 2. The German army was to be limited to 100,000 men. A small navy was allowed, but there were to be no submarines and no air force. இரண்டாவதாக, ஜெர்மனிய படை 1,00,000 வீரர்களை கொண்ட சிறிய படையாக சுருக்கப்பட்டது. சிறிய கப்பற்படைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. போர் விமானங்களோ நீர்மூழ்கி கப்பலோ வைத்துக் கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. Number 3. The union of Austria and Germany was forbidden, and Germany was to acknowledge and respect the independence of Austria. ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் இணைவது தடுக்கப்பட்டது. ஆஸ்திரியாவின் சுதந்திரத்தை ஜெர்மனி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. Number 4. Germany was forced to give up all the rights and titles over her overseas possessions to the Allies. All German colonies became mandated
territories under the League of Nations. நான்காவதாக, ஜெர்மனியின் கடல் கடந்த காலனிகள் அனைத்தும் நேச நாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டது. ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தினரால் பாதுகாக்கப்படும் நாடுகளாக மாற்றப்பட்டன. Germany was forced to revoke the Treaty of Brest-Litovsk with Russia and Bucharest, Bulgaria. ஐந்தாவதாக, ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் உடன்படிக்கையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஜெர்மனி கட்டாயப்படுத்தப்பட்டது. Number 6. Alsace and Lorraine was returned to France. ஆறாவதாக, அல்சேஸ் லொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டன. The former Russian territories of Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. ஏழாவதாக, முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லித்துவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. Number 8. Northern Schleswig was given to Denmark and some small districts to Belgium. எட்டாவதாக, வடக்கு ஸ்லெஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன. Number 9. Poland was recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig, which was to be a free city under the auspices of League of Nations. ஒன்பதாவதாக, போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. அந்நாடு பால்டிக் கடலை அடைவதற்கு இணைப்பு பாலமாக ஜெர்மனிக்கு சொந்தமான டான்சிக் துறைமுகம் உள்ளிட்ட ஒரு பகுதியும் தரப்பட்டது. பன்னாட்டு சங்கத்தின் நிர்வாகத்தில் டான்சிக் துறைமுகம் சுதந்திர நகரமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 10. The Rhineland was to be occupied by the Allies. The area on the east bank of the Rhine was to be demilitarized. பத்தாவதாக, நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பில் ரைன்லாந்து இருக்கும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும். Criticism of the peace settlement. Number 1. The defeated powers were absent from negotiations. The peace settlement, a dictated one, was based on the principle, to the victor belongs the spoils and the allies or the victors. அமைதி உடன்படிக்கை பற்றிய விமர்சனம். தோல்வியடைந்த நாடுகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. அமைதி உடன்படிக்கை கட்டளையிடப்பட்டதாக இருந்தது. போரில் அதிக லாபம் பெற்றது நேச நாடுகளே, அதாவது வெற்றி பெற்றவர்களே என்பதை அடிப்படையாக கொண்டிருந்தது. Number 2. Self-determination was the principle, which was one of the 14 points of Woodrow Wilson for restoring peace, applied to all the peoples except the German. அமைதியை ஏற்படுத்துவதற்காக உட்ரோ வில்சன் முன்வைத்த 14 அம்ச திட்டம் ஜெர்மனியை தவிர மற்ற அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. Number 3. The reparation of 6,600 million pounds was beyond Germany's capacity to pay. போர் இழப்பீட்டுத் தொகையான 6,600 மில்லியன் பவுண்ட் ஜெர்மனியால் கொடுக்க முடியாத அளவு மிக அதிகமான தொகையாக இருந்தது. Number 4. Germany was weakened politically and economically. But instead of having the large Russian and Austro-Hungarian empires on her eastern frontier, she was now bordered by small, weak and new states. அரசியல் பொருளாதார ரீதியாக ஜெர்மனி பலவீனப்படுத்தப்பட்டது. ஆனால் ஜெர்மனி தனது கிழக்கு எல்லை பகுதியில் வலிமையான ரஷ்யா, ஆஸ்திரியா, ஹங்கேரி பேரரசுகளுக்கு பதிலாக தற்போது மிகவும் பலவீனமான புதிய நாடுகளை கொண்டிருந்தது. Number 5. Wilson betrayed the Germans
and Austrians to whom he had made promises. In 1920, the United States took to a policy of isolation when the Senate refused to ratify the Treaty of Versailles. Only a greatly weakened France, with the qualified support of Britain, was left to face Germany's potential strength. ஜெர்மனிய மக்களுக்கும் ஆஸ்திரிய மக்களுக்கும் பல வாக்குறுதிகளை வழங்கிய வில்சன் அவற்றை நிறைவேற்றாமல் துரோகமிழைத்தார். 1920 வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை செனட் சபை ஏற்றுக்கொள்ளாததால் அமெரிக்கா தனித்து இருக்க முடிவு செய்தது. வலிமை இழந்த பிரான்ஸ் மட்டும் இங்கிலாந்துடன் ஆற்றல் மிக்க ஜெர்மனியின் வலிமையை எதிர்கொள்ள நேர்ந்தது. Number 6. Italy was much disappointed at the peace settlement. Despite suffering heavily, she was given merely small places such as Trieste, Istria and the South Tyrol. அமைதி உடன்படிக்கை இத்தாலிக்கு திருப்தி அளிக்கவில்லை. போரில் பெருமளவு பாதிப்பை அடைந்த இத்தாலிக்கு மிகச்சிறிய இடங்களான ட்ரைஸ்டி, இஸ்தீரியா, தெற்கு டைரல் ஆகியவை மட்டுமே வழங்கப்பட்டன. Number 7. The population of Europe was so mixed that it was impossible to draw up clear national frontiers with ethnic homogeneity. Finally, the settlement created many national minorities within states. Countries gave promises to respect the rights of minorities, but often relations turned bitter. மக்கள் தொகை பெருமளவிற்கு ஒருவரோடு ஒருவர் ஒரே மாதிரியான இனங்களுக்கு ஏற்றவாறு தேசங்களின் எல்லையை அமைத்து கொள்ள முடியவில்லை. இறுதியில் இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாட்டிலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுமென நாடுகள் வாக்குறுதி வழங்கின. ஆனால் பல சமயங்களில் இன உறவுகள் கசப்பானதாக மாறின. Separate treaties were drawn up and signed by the Allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. The treaty with Turkey, Treaty of Sevres, though accepted by the Sultan, failed because of the resistance of Mustafa Kemal Pasha and his followers. நேச நாடுகள் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி ஆகிய நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டன. துருக்கியோடு ஏற்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்று போனது. Children, so far we have learnt about the armistice and Treaty of Versailles, provisions of the treaty, criticism of the peace settlement. Okay children, we will meet on next class. Thank you.